இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க இஃபெல்சிஃப் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம ப்ரோக்ராம் மூலியமாக பார்ப்போம். இது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யூசர்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறோம். அதாவது என்னன்னு வச்சுப்போம். என்னது ஒரு நம்பர் வாங்குகிறோம். சம்திங் 67 ஏதோ ஒரு நம்பர் வாங்குகிறோம். வாங்கிட்டு இந்த நம்பர் வச்சு நம்ம கிரேடு மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரு நம்பருக்கும் எந்த கிரேடு பிரிண்ட் ஆகணுன்றதை சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் எப்பயும் போல் ஹெட்டர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். #include ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கன்சோல் இன்புட் அவுட்புட். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். வாய்டு மெயின். வாய்டு மெயினுக்குள்ளே நான் கிளியர் ஸ்க்ரீனும் கெட் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்டீஜர் டேட்டா டைப்பில் என்னன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். யூசர்ட்டு ஒரு வேல்யூ வாங்கி இந்த என்னன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட்எஃப்பில் நான் மெசேஜ் ஷோ பண்ண போகிறேன். அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் பிரிண்ட்எஃப்பில் என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸ்கேன்எஃப்பில் ஃபஸ்ட்டு %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமா ஆம்பர்சன் என் யூசர்ட்ட ஒரு வேல்யூ வாங்கி என்னன்ற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து நான் இஃபெல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இஃபில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இஃப் n greater than or equal to 80 and n less than or equal to 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட்எஃப்பில் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, பிரிண்ட்எஃப் டபுள் கோட்ஸில் கிரேட் ஏன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்ஸு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்ஸிஃப் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, greater than or equal to 60 இருந்து அதே மாதிரி less than 80 இருந்துச்சுன்னா எனக்கு கிரேடு பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். திருப்பி ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு greater than or equal to 40 இருந்து less than 60 இருந்துச்சுன்னா எனக்கு கிரேடு சீன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அப்புறம் எல்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, லெஸ் தென் 40 இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட்எஃப்பில் ஃபெயில்னு சொல்லிட்டு வரணும். ஃபெயில்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, இப்போ நான் இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒரு யூசர் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறாங்க. என்ட்ரு பண்ணோன்னே என்னென்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 88 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கிரேட் ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகும். இஃப் 80க்கு இப்போ யூசர் 89 என்ட்ரு பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூ 80யோட கிரேட்டர் இருக்குது. அட் த சேம் டைம் அது 100க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி கிரேட் ஏன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ சப்போஸ் அவங்க 77 சொல்லி என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இங்கே செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்சிஃப்க்கு போகும். எல்சிஃப் போனோடனே
இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும். 60க்கு விட கிரேட்டர்னாக இருக்குது, அதே மாதிரி 80யோட லெஸ்டனாக இருக்குது. அப்போ 77ன்றது வந்து கிரேடு பின்றது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து யூசர் வந்து இப்போ சப்போஸ் ஸ்பாட்டிஃபை வந்து என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். இங்கே வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அப்போ வந்து கிரேட் சீன் வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் யூசர் வந்து 35ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எந்த கண்டிஷனுமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஆகாது, கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்ஸில் இருக்க ஃபெயிலுன்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து எப்படி வருதுன்றதை வந்து பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறேன்னா 88 என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு வந்து கிரேட் ஏன்னு சொல்லி வருது. திருப்பி ரன் பண்ணுறேன், 77 கொடுக்குறேன், கிரேடு பி வருது. திருப்பி ரன் பண்ணுறேன், 55 கொடுக்குறேன், கிரேடு சி வருது. திருப்பி ரன் பண்ணுறேன், 32 கொடுக்குறேன், எனக்கு ஃபெயில்னு சொல்லி வந்துடுது. இவ்வளோ தான் இந்த இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன். தேங்க்யூ.